ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறதால இட்ஸ் நாட் அபவுட் த ரூல் இல்லைங்களா, அது வந்து ஜஸ்ட் அன் இமீடியட் ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட். ஆக்சுவலாக திருப்பி ஒரு லா சூட் வந்து இதை வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு? இப்போது நீங்கள் 85,000மே 100,000 பே பண்ணாதான் ஃபைலே பண்ண முடியுன்ற இடத்துல வந்து இட்ஸ் ரியலி நாட் ப்ராக்டிகலி கோயிங் டு ஹேப்பன். Even in the LinkedIn posting, when you look into it or refer it, senior attorneys are all saying that this is never going to be something. It can be highly litigated. ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னொரு நாள் அண்ட் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ். நம்ம அன்றாட இமிகிரேஷன் லைஃப்ல வந்து இது நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா வந்த கேப் சப்ஜெக்ட் பெட்டிஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே $103,000 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் அவங்க ப்ரப்போசல் வச்சிருக்காங்க இல்லையா? அது சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம இது சம்பந்தமா ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதுலயே உங்களுக்கு ஏதாவது அட்டார்னிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல ஆஸ்க் டு அட்டார்னி அப்படின்னு கேட்டு வைங்க. அந்த கொஸ்டினை நான் வந்து கன்சல்ட் பண்ணி அட்டார்னிட்ட கேட்டு ஒரு வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தொடர்ந்து இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்றதுக்காக நம்மளோட ஃபேவரட் அட்டார்னி மேரி கெனடியோட இந்த வீடியோல கொலாபரேட் பண்ணிருக்கோம். வாங்க அவங்க கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்களோட ரீசன்ட் இந்தியா ட்ரிப் எப்படி இருந்துச்சு? சென்னை ஆஃபீஸ்லாம் வந்து செட் பண்ணியாச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்தது. அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறமா உள்ள ஆஃபீஸ் எல்லாமும் பார்க்கும்போது ரொம்ப வெரி எக்ஸைட்டட் ஃபார் சென்னை ஆஃபீஸ். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நேரடியா வந்து கொஸ்டினுக்கு போயிடுறேன். இப்போ இந்த $103,000 ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்களா, இது வந்து எந்த கிரைட்டீரியால இது வந்து அப்ளிகபிள் ஆகும்? ஸோ இது வந்து ப்ரப்போஸ்டு ரூல், அதை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரப்போசல். ஆனால் இது கண்டிப்பாக வந்து ரூலாக பாஸ் ஆகுமா அப்படின்ற இடத்துல யோசிச்சு பார்த்தோம்னா டெஃபினட்டாக தெர் இஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி. ஏன்னா நம்ம அந்த பேட்டர்னை பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இதோட ரூல் வந்து ஹூஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள்னா கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைம் H1B பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் அப்ளிகபிள். எனக்கு வந்து டவுட்டே இல்லை, கன்ஃபார்மா அது வந்துடும். கொண்டு வந்துருவாங்க. சோ இந்த புது H1B அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இந்த கேப் சப்ஜெக்ட் H1Bs அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நான் ஒரு 4 கேள்வி கேட்கிறேன், அதுல நீங்க எஸ் ஆர் நோ மட்டும் வந்து சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அட்டார்னி கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இது நல்லா இருக்கும். இப்போ USA-க்குள்ள இருந்து H4 to H1 ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இதுல அஃபெக்ட் ஆவாங்களா? எஸ். அதே மாதிரி இப்ப L1ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் H1B போகும்போது அவங்களும் வந்து இதுல அஃபெக்ட் ஆவாங்களா? எஸ். அண்ட் இப்போ J1ல இருந்து H1B போகும்போது அவங்களும் வந்து இதுல அஃபெக்ட் ஆவாங்களா? எஸ். ஓகே. அண்ட் ஃபைனலா இந்த கொஸ்டின் வந்து F1ல இருந்து ஒருத்தங்க OPTல இருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் H1B போகும்போதும் போன வாட்டி அவங்களுக்கு வந்து எக்ஸம்ட் இருந்துச்சு, ஆனா இந்த வாட்டி அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்களா? எஸ். ஸோ இந்த 4 கேட்டகரி இதுல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் பேசிக்கலா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டானு சொல்லுங்க, anyone ஃபர்ஸ்ட் டைம் H1B கேப் சப்ஜெக்ட்ல போகும்போது they are affected. இது கரெக்டா? That's correct. ஓகே. இப்போ ஒருத்தங்க ஏற்கனவே F1ல இருந்து H1B அப்ளை பண்ணிட்டாங்க அண்ட் அந்த அப்ரூவல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ரூல் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே அப்ளை பண்ணி இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேப் filings வந்து it takes sometimes a very long time than what it's expected to be. So 2027 தான் நம்ம 2026 கேப் சொல்கிறோம். அது பெண்டிங்காக இருக்கும்போது அது நெக்ஸ்ட் ஏப்ரலில் கூட அது வரலாம். அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கப்புறம் வர அந்த ரூல் பாஸ் ஆகி அதுக்கப்புறமா வந்து அந்த லாட்ரியில் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின், போன வாட்டி வந்து லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு. USA-க்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரியும், USA-க்கு வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ப்ரப்போசல் அந்த மாதிரி ஏதாவது லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கோ இல்ல வேற ஏதாவது இந்த கேப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த வேர்டிங்கை தாண்டி வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்தோன்னா முதல்ல லைக் இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் தட் நிறைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் பேக் அண்ட் ஃபோர்த் இருந்தது டுவர்ட்ஸ் த ப்ரொக்ளமேஷன் அண்ட் ஆல்சோ டிடன்ட் கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் த ரூல் மேக்கிங். இப்போ வந்து இவங்க ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு ரீசனே வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் ரூல் மேக்கிங். ஒரு ப்ரப்போஸ்ட் ரூலு, அதுக்கப்புறம் அந்த காமெண்ட்ஸ் பீரியடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸ் 30 days ஆர் 60 days இந்த ஃபெட்ரல் ரெஜிஸ்டர், அதெல்லாமே அவங்க பண்ணுறதுக்கான காரணங்களே வந்து இட் ஹேஸ்
to be in a place where it is strong enough to be like implemented அப்படிங்கிற ஒரு ரீசனிங் தான். ஸோ அதனால இது வந்து it's going to be something very subject to anyone that's going to be on the H1B as a new cap filing. ஸோ நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி வித்தின் யூஎஸில் ஃபைல் பண்ணும்போது இது அப்ளிகபிளாக இருக்காதுன்றத அந்த ஆப்ஷன்ஸே கொடுக்கல. இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் 65 + 20,000 விச் இஸ் த ரெகுலர் கோட்டா ஃபார் த H1B. இது ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த 103,000 அது என்னது, அது ஒரு குட்டி நம்பர் வேறு, அது அடிஷ்னலாக வருது. இட்ஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள். அவ்வளோதான் இதோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின், இந்த H1Bல ஏற்கனவே யூஎஸ்ஏக்குள்ள இருக்கிறவங்க அவங்க ரெனியூவல்ஸோ இல்ல டிரான்ஸ்ஃபரோ இல்ல வந்து அமெண்ட்மெண்ட்டோ போகும்போது அவங்க வந்து இதுல அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? ஆமா, அது கரெக்ட். அண்ட் இன்னொரு கொஸ்டின், இப்போ ஒருத்தவங்க ஏற்கனவே H1Bல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க H1B ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க இந்தியா போயிட்டு திரும்பி வரும்போது அதே பெட்டிஷன்ல அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து கரெக்டா மேம்? அது கரெக்ட். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் கவுண்டட் டுவர்ட்ஸ் H1B கேப்பில் வந்து நீங்கள் பண்ணும்போது முன்னாடியாவது லிமிடேஷன்ஸாக ப்ரையர் 7 இயர்ஸ் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. இப்போ வந்து இட்ஸ் வெரி ஓப்பன். ஆக்சுவலாக ஈவன் 2010 2011 ஃபைல் பண்ண H1B இருக்கும்போது கூட அதை வந்து கேப் எக்ஸம்டாக we were able to claim it back as long as they have the remaining period on their H1B. 6 இயர்ஸில் அவங்க 1 வருஷம் வந்திருக்கலாம், 2 வருஷம் வந்திருக்கலாம், அப்போ மீதி இருக்கிற 4 வருஷம் விதவுட் ஈவன் having a perm backup or an I-140, we were able to recapture it. So அவங்களுக்கெல்லாம் இது applicable ஆகாது. ஓகே. சின்ஸ் இது வந்து கேப் சப்ஜெக்ட் பெட்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இது யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க வந்து ஒருத்தவங்க H1B அப்ளை பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இதுல வர மாட்டாங்க. இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா there is no limitation for them. அவங்க எப்போனாலும் ஃபைல் பண்ணலாம். there is no limitation of the cap. அந்த 65,000 or 20,000 அவங்களுக்கு அப்ளிகபிளே கிடையாது. so they don't come under this rule proposal. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின், இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களோட நாலேஜ்ல இது வாட் ஆர் த சான்சஸ் இது வந்து திருப்பியும் ஒரு லா சூட் வந்து இதை வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு? சரி, அதுதான் அட்டர்னி குரூப் கூட பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் வெரி வியர்ட் ஆக்சுவலாக. எப்படின்னா இப்போ இந்த ரூலை வந்து ப்ரப்போசலாகவே இருக்குது, அப்புறம் வெரி க்ளோஸர் டு த கேப் ஃபைலிங் சீசன் அப்போது இட்ஸ் கெட்டிங் இம்ப்ளிமெண்டட். ஆக்சுவலாக வந்து ரூல் பாசிங் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி விதவுட் ஈவன் கோயிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் த லா சூட் அந்த லிட்டிகேஷன், அதெல்லாம் இட் டேக்ஸ் டைம். ஆக்சுவலாக இட்ஸ் நத்திங் தட் கேன் பி டன் இம்மீடியட்லி இல்லை. ஸோ அப்படி ஆகும்போது இப்போ நம்ம போன விஷயத்தோட 100,000 பார்த்தோம். அந்த நவ் இட்ஸ் நாட் அப்ளிகபிள். இப்போ ரீசெண்டாக உள்ள அந்த வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்டே தட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் இதெல்லாம் பார்க்கும்போது, ஆனால் இது வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு பாருங்களேன், நமக்கு ஒரு டெசிஷன் வர்றதுக்கே ஆயிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இஃப் இட்ஸ் சம்திங் த பர்பஸ் இஸ் கோயிங் டு பி திஸ் ரூல் வில் பி பாஸ்ட் ஆன் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை ஃபார் த கம்மிங் கேப் சீசன்னா அப்போது இதோட தான் 100 பண்ணால் அந்த 103,000 பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. பை த டைம் டெஃபினட்டாக even in the LinkedIn posting when you look into it or refer it, senior attorneys are all saying that this is never going to be something, it can be highly litigated என்ற இடத்துல தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணுறதுக்குள்ளார இட்ஸ் த டைம் இஸ் கெட்டிங் பாஸ். லைக் 3 மாதம் தான் அந்த டைம் பீரியட் ஃபார் த கேப் ஃபைலிங் கொடுக்குறாங்க, ஏப்ரல் டு ஜூனில் வந்துட்டு. ஸோ தட்ஸ் த மேஜர் கான்சிக்வன்சஸ் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் என்ற ஒரு கன்சர்ன் இருக்குது. But definitely as they are preparing themselves, for a litigation, hopefully something will happen. And also we would recommend people to do that on the comments section. இருக்க போது இப்போ அந்த 30 days open up பண்றதுல வந்து they have to give a valid reason of why this should not be passed on. அப்படி அப்போ வந்து it's completely going to be, see நம்ம முன்னாடி பார்த்தோம், எனக்கு எக்ஸாக்ட் டேட்டா இல்லை, அந்த 100,000லேயே வந்து பார்த்தீங்கன்னா 85 to 90 தான்
ஃபைல் பண்ணியிருக்காங்க பேயிங் தட் 100,000 ஃபீஸ். இப்போ நீங்கள் 85,000மே 100,000 பே பண்ணாதான் ஃபைலே பண்ண முடியுன்ற இடத்துல வந்து இட்ஸ் ரியலி நாட் ப்ராக்டிகலி கோயிங் டு ஹேப்பன். அண்ட் தட் டூ த பெட்டிஷனர் ஹேஸ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைலிங் த ஃபீஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இன் அ பிளேஸ் ஆஃப் அ கொஸ்டினபிள் இஸ் இட் ரியலி ப்ராக்டிகலி பாசிபிள் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டைம் அந்த 100,000 ஃபீஸ் வந்து வெறும் 85 கம்பெனிஸ் பீப்புள் தான் வந்து நான் வந்து ஒரு 3 months முன்னாடி பார்த்த டேட்டாவில் வந்து ஒன்லி 85 100,000 has been paid and the H1Bs has been filed for as a new employment actually outside the United States. ஓகே. ஸோ இப்போ கரண்டா F1 ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது லைக்லி இந்த ரூல் வந்து அவங்க பாஸ் அவுட் ஆகி அந்த F1 to H1 கன்வெர்ட் ஆகும்போது இருக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல இப்போ அவங்க ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை இஸ் தேர் சம்திங் தட் தே கேன் டூ ரைட் நவ்? They cannot do anything right now. Actually, they just have to wait for something as an litigation க்கு போய் திரும்பவும் ஏன்னா that will be a very hard situation. ஏன்னா நான் இன்னைக்கு காலைல கூட ஒரு டேட்டா ஒரு ரிலையபிள் டேட்டா பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி 15% of the student F1 students has been reduced in the last year, especially the 2025 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி because so many of the F1 students depends on their H1B to be selected on the lottery so that they can further proceed their career இல்லைங்களா. அதெல்லாம் வந்து it's definitely going to be impacted if the rule has to pass on. So அதனால it's not going to be easy for them. Nothing can be done to prepare themselves except to wait. இப்போ இந்த ஆஸ்க் டு அட்டானி செஷன்ல ஒரு வியூவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வாட் அபவுட் இன்டர்நேஷனல் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் ஃபார் ரெசிடென்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஐ அஷ்யூம் தட் டாக்டர் அப்படின்னும் போது அது வந்து கேப் எக்ஸாம்ல வரும், அதனால இது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? So most of the hospital come under the like cap exempt category, and they can always file for any of their, and most of them file on a J1 தான் file பண்ணுவாங்க more than the H1B. ஏன்னா H1B வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனில் வரும்போது டாக்டர்ஸோட ரிலேட் பண்ணும்போது இட்ஸ் லிட்டில் hard to substantiate that. ஸோ அந்த ஹெல்த் கேர் நர்சிங் அதுலலாம் கூட வரும்போது ஸோ based on that they usually go for an J1. J1 அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் even if they have to file for a H1B, it shouldn't be a problem because they come under the cap exempt. And இன்னொரு வியூவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து they have an H1B but if they transfer outside India, அது வந்து will that be subject to cap? Because they are not going to use the same H1B but they are going to use a separate one, new one. Oh, it means like when the new employer H1B la பண்ண போறாங்க. Yes. No, that shouldn't be a problem. See, it's not like as long as you are a camp exempt at one point of time, ஏதாவது ஒரு லாட்டரியில நீங்க செலக்ட் ஆயிருந்தாங்கனாலே you'll become a camp exempt. அதனால அது it doesn't really have to limit you to one employer specific. Okay. அடுத்த வியூவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, I am in J1 visa working as a post-doctorate in Florida. This new rule apply for J1 scholars to new H1B as well அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. J1 இல்லை நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் J1 to H1B is really applicable under the rule unless the employer is a cap exempt like an university or any non-profit or higher institutions. அந்த மாதிரி as long as the employer is a cap exempt then it should not be possible. இல்லைன்னா ஒரு regular J1 to H1B is definitely going to be under the rule. Okay, so அப்போ J1 to H1 normalல வந்து it will be subject. But if the employer is like cap exempt category இருந்தாங்கன்னா then the J1 to H1 is not, they don't have to pay 103K. Yeah, that's right. Okay. இது கான்சுலர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா இருந்ததுல மேம். போன வாட்டி வந்து F1 ஸ்டூடெண்ட் வந்து USA-க்குள்ள இருந்தே இஃப் தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் F1 to H1B as a சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது the 100,000 ஃபீஸ் அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை. ஆனால் கான்சுலர் ப்ராசஸிங் போகும்போது அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இப்போ ஒருத்தங்க வந்து கான்சுலர் ப்ராசஸிங் வழியாக போற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இந்த ரூல்ல? No, it doesn't matter at all because the consular processing or the transfer change of status
status or anything, this rule is going to be applicable as proposed. It's a proposed rule. So இதை எப்படி கொண்டு வர போகிறாங்க ஃபைனல் ரூலாக அப்படிங்கிறது வந்து we will know only until they publish it. ஏன்னா இந்த comments வச்சு most of the time when the comments are being read, being valued, so usually they frame that accordingly. There will be always an amendment to the rule, proposed rule. So nariya changes are expected as well. It's not like exactly it will be get published on the same terms. So keeping that in mind, right now it's going to be applicable to everyone. 65 plus 20,000 applicable ada irukapodhu. Then it means that anyone who's going to be filing the H1B is going to pay this 103K. So அப்படி இருக்குமா practicala அப்படிங்கிறதுனால, so there is a probability of changes in the final rule. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய கிளாரிட்டி எங்களுக்கு கிடைச்சிது. அண்ட் இதில் ஏதாவது வந்து திருப்பியும் வேறு ஏதாவது அப்டேட்டட் நியூஸ் வரும்போது திருப்பி நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். Sure. Thank you.